ஹாய் காய்ஸ், வெல்கம் டு இட்ஸ் மீ அண்ட் கிரியேட்டிவ். இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம்னா யூனோ எப்படி விளையாடுறது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம யூனோல என்னென்ன கார்டு இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கார்டை ஓபன் பண்ணுவோம். வாங்க ஓபன் பண்ணலாம். ஓகே காய்ஸ், இதை நம்ம அன்பேக் பண்ணியாச்சு இந்த கார்ட்ஸை. ஓகே, மொத்தமா நம்ம யூனோ கார்டில் மொத்தமா 108 கார்டு இருக்கும். ஓகேவா, இன்க்ளூட் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனோட 108 கார்டு இருக்கும். வாங்க நம்ம எத்தனை கார்ட்ஸ் போட்டு எப்படி விளையாடுறதுன்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம விளையாடுறதுக்கு முன்னாடி எப்பவுமே நம்ம கார்டை குலுக்கிட்டு தான் விளையாடணும். ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாரும் கார்டு போடும் போது நல்லா குலுக்கினதுக்கு அப்புறம் நான் 7 கார்ட்ஸ் போடணும். ஒருத்தருக்கு 7 கார்ட்ஸ். ஓகே கைஸ், கார்டு போட்டதுக்கு அப்புறம் இந்த டாப் டெக் இருக்குல்ல, அதுல இருந்து ஒரு டாப் கார்டு எடுத்து நம்ம ஓபன்ஸ் பண்ணணும். போட்டதுக்கு அப்புறம் நம்ம கார்ட்ஸ் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, நம்ம கார்ட்ஸ் பார்த்தாச்சு. இப்போ ஆப்பனன்ட் கார்டை அப்படியே நம்ம இப்படி ஃபேஸ் பண்ணி வச்சிடலாம். ஏன் ஆப்பனன்ட் தான் இல்லையே, நம்ம சொல்லி தானே கொடுக்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம எப்படி விளையாடுறதுன்னு பார்த்துடலாம். எத்தனை கார்டு போட்டாதுன்னு பார்த்தாச்சு. இப்போ நம்ம எப்படி விளையாடுறதுன்னு பார்த்துடலாம். எப்படி விளையாடணும்னா ஃபர்ஸ்ட் இந்த கார்ட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ஓப்பன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கேற்ற கலரை போடணும். இப்போ சப்போஸ் நம்மகிட்ட இந்த ஒன்னே க்ரீன் கலரில் இருந்ததுன்னா நம்ம போட்டுடலாம். இப்போ நம்மகிட்ட ஒன்று க்ரீன் கலர் இல்லை, அதனால நம்ம ப்ளூ கலர் போட்டுக்கலாம். உங்கள் இஷ்டம், நீங்கள் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம், கலர் சேஞ்ச் பண்ணலாம். ப்ளூ கலர் போட்டதுக்கப்புறம் ஆப்பனன்ட் டர்ன். இப்போ ஆப்பனன்ட் யூட்டன் போட்டாருன்னா அதை பாருங்க, யூட்டன் இந்த கார்டு இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு பேர் யூட்டன். இந்த கார்டு போட்டாருன்னா மறுபடியும் ஒரே விளையாடுவார். ஏன்னா யூட்டன் தெரியல, மறுபடியும் அவங்களே விளையாடுறது தான். ஓகேவா, இப்போ அவர் 2+ போட்டுறாரு. நம்ம ஆப்பனன்ட் 2+2+னா உள்ளேருந்து 2 கார்டு எடுக்கணும். ஓகேவா, ஆக்சுவலி இந்த கேம் எப்படி வின் ஆகணும்னா கையில் எந்த கார்டும் இருக்கக்கூடாது, அவங்க தான் வின்னர். கையில் 0 கார்டு இருக்கவங்க தான் வின்னரு. அப்புறம் மீதி இந்த கார்ட்ஸ் ஆப்பனன்ட், இப்போ நான் வின் ஆயிட்டேன்னா மீதி ஆப்பனன்ட் கிட்ட கார்டு இருக்கும், அதில் பாயிண்ட்ஸ் இருக்கும். பாயிண்ட்ஸ் என்னன்னா நான் இப்போ அப்புறமா பாயிண்ட்ஸ் சொல்கிறேன். இப்போ நான் எப்படி விளையாடுறதுன்னு பார்த்துக்கலாம். நம்ம இதெல்லாம் பார்த்தாச்சா, இப்போ நம்ம டர்ன். ஓகேவா, விளையாடணும். 4+4+னா அதே மாதிரி தான் 4 கார்டு ஆப்பனன்ட் 4 கார்டு எடுத்துப்பாங்க. 4 கார்டு எடுத்துட்டு இப்போ நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இந்த 4 கலரில் என்னன்னு சேஞ்ச் பண்ணி, இப்போ நம்ம ரெட்டுன்னு சொல்லணும்னா ஆப்பனன்ட் ரெட்டு தான் போட்டாகணும். அப்படி கார்டு இல்லைன்னா உள்ளே போய்க்கலாம், ஆனால் ஆப்பனன்ட் கிட்ட ரெட் இருக்குது. ஓகே, அதனால போட்டுடலாம். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இப்போ 4+ போட்டாங்கன்னா இப்போ நம்ம கையில் 4+ இல்லைன்னா 2+ இருந்தால் போட்டுடலாம் உங்களுக்கு. ஆனால் நம்ம ரெட்டு கலர் சொல்லியிருக்கோமா, அதனால அவரால் இந்த 2+ போட முடியாது. என்ன கலரில் 2+ இருக்கோ, இப்போ நான் க்ரீன் சொல்லியிருந்தேன்னா அவரால் போட்டிருக்க முடியும். நான் ரெட்டு தான் சொன்னேன், அதனால அவரால் 2+ போட்டு இதை இது பண்ண முடியாது. 2+ அவர் சும்மா வச்சுக்கோங்க, நான் க்ரீன் கலர் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவர் 2+ போட்டார்னா 4+2 எவ்வளோ 6 தானே, அதனால நம்ம 6 கார்டு இருக்கணும். இப்போ அவர் இப்போ நம்ம இதே மாதிரி தான் போட்டு போக சொல்ல அப்படியே ப்ளஸ் ஆகிட்டே போகும். 4 2, இப்போ மறுபடியும் அவர் சும்மா போடுறாரு 2 அப்படின்னா 8 ஆகிடும். அந்த மாதிரி ஏற்றிட்டே போயிட்டே இருக்கலாம். அப்போ நான் ரெட் கலர் சொன்னேன்னா அவர் இப்படி கார்டு போட்டுடுறாரு. இந்த கேம் எப்படி வின்னு நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த கேமில் நம்ம கையில் எந்த கார்டும் இருக்கக்கூடாது, அவங்க தான் வின்னு. இன்னொன்று குறிப்பாக சொல்கிறேன், இப்போ இந்த 2 கார்டு வர சொல்ல யூனோ சொல்லணும். அப்படி யூனோ சொல்லணும்னா ஆப்பனன்ட் பார்த்துட்டு ட்ரான்னு சொன்னார்னா நம்ம 4 கார்டு எடுக்கணும். 4 கார்டு எடுத்துட்டு நம்ம அந்த கார்ட்ஸை காமிக்கணும், என்னென்ன எடுத்தோம், அப்புறம் நம்ம கரண்ட் கார்டை காமிக்கணும். இப்போ ஆப்பனண்ட்டும் 2 கார்டில் யூனோ சொல்லனா அவருக்கும் நம்ம ட்ரா சொல்லி இது பண்ணிக்கலாம். ஓகேவா, இது டெக்குன்னு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இது ஆப்பனண்டோட கார்டு. இப்போ நீங்கள் எப்படி விளையாடுறோன்னு தெரிஞ்சிருக்கோம். இப்போ வாங்க கைஸ், அப்புறம் நம்ம இன்னொரு கார்டை பார்க்கலாம். நம்ம டர்ன் தானே, ஸ்கிப்பு போட்டோன்னா ஆப்பனண்டோட சான்ஸ் ஸ்கிப் ஆகிடும். யூட்டன் மாதிரி தான் இதுவும். இது ஆப்பனண்டோட சான்ஸ் ஸ்கிப் ஆகிடும். இப்போ சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன், இப்போ 3 பேர் விளாட்றோம், இங்கே ஒரு கார்டு இருக்கு, எனக்கு அடுத்தது இவரு தான் விளாடணும். அப்போனா நான் இங்கே ஸ்கிப்பு போட்டேன்னா இந்த ஆள் ஸ்கிப் ஆகிட்டு இவர் ஆடுவார். அதுக்கப்புறம் நம்ம டர்ன் நம்ம ஆடுவோம், அப்புறம் நார்மலாக போயிடும். இப்போ மறுபடியும் இப்போ 3 பேர் இருக்கு சொல்லி யூட்டன் சொல்கிறேன், ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஓகே கைஸ், யூட்டன் இப்போ பார்த்துருங்க. 3 பேர்னு மட்டும் இல்லை, இப்போ நிறைய பேர் 4 பேர் 5 பேர் ஆடுறோம்னா இப்போ இந்த யூட்டன் போடுறோன்னு வச்சுக்கோங்க. ஆல்ரெடி தெரியும் யூட்டன் ரூல்ஸ். இப்போ மறுபடியும் 3 பேர் 4 பேர் இருக்க சொல்ல ரூல்ஸ் சொல்கிறேன். இப்போ நம்ம யூட்டன் போட்டோம்னா 3 பேர் ஆடுறோம்னு வச்சுக்கோங்களேன். யூட்டன் போட்டோம்னா ப்ரீவியஸ் சான்ஸ் யாருது, அவர் தான். இப்போ ப்ரீவியஸ் சான்ஸ் அவர் தான் விளையாட்டுருக்காரு. அப்போனா யூட்டன் போட்டோம்னா மறுபடியும் அவர் விளையாடுவார். அப்படியே சான்ஸ் யூட்டன் ஆகிடும். அவர் விளையாடுனா அடுத்து இவர் விளையாடுவார். அப்போ நான் விளையாடுனா இவர் விளையாடுனா நான் விளையாடுவேன். ஃபர்ஸ்ட் நார்மலான கேமில்
இப்படி போயிட்டு இருந்தது ரொட்டேஷன், இப்படி 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 போயிட்டு. இப்போ நம்ம யூட்டன் போட்டோன்னே இது கேமோட ரொட்டேஷனே வந்து ரிவர்ஸில் போயிடும், அப்படியே ரிவர்ஸில் விளையாடுவாங்க எல்லாம். ஓகே, இது யூட்டன் ரூல்ஸும் ஸ்கிப் ரூல்ஸும் பார்த்துருப்பீங்க. அப்புறம் 2+ ரூல்ஸ் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இன்னும் ஒரு ஸ்பெஷல் கார்டு இருக்கு, அது என்னன்னா தோ வைல்டு கார்டு தான். இந்த வைல்டு கார்டு போட்டோம்னா நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் இருக்க கலர் இதுவும் 4+ மாதிரி தான், ஆனால் 4+ இல்லாத நார்மலாக நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து எந்த கலர் வந்து ரொம்ப தேவையா இருக்குன்னா ரெட்டு கலர் இல்லை க்ரீன் கலர். அதனால நம்ம வந்து க்ரீன் கலர்னு மாற்றிப்போம். இப்போ ஆப்போனண்ட்டும் வந்து க்ரீன் கலர் தான் போடுவார். இப்போ அவர்கிட்ட வந்து இதே மாதிரி கார்டு இருந்தால் அவரும் போட்டு அவர் இஷ்டத்துக்கு கலர் மாற்றிடலாம். ஓகே கைஸ், நீங்கள் வந்து எப்படி விளையாடணும்னு பார்த்துருப்பீங்க. கைஸ், இப்போ நம்ம கார்ட்ஸோட பாயிண்ட்ஸ் பார்த்துடலாம் வாங்க. Wild card 50 points. Number cards face value. 2+ cards 20 points. 4+ cards 50 points. Skip card 20 points. Reverse or U-turn card 20. ஓகே கைஸ், உங்களுக்கு யூனோ எப்படி விளையாடணும்னு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் வந்து எப்படி விளையாடணும்னு தெரியாத இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ நான் போடுறேன், ஓகேவா? ஏன்னா நடுவில் வீடியோ போடல, ஏன்னா வந்து நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது. இப்போதான் எக்ஸாம் முடிஞ்சுது, அதாவது லீவில் இருக்கிறதுனால வந்து வீடியோ போடுறேன். ஓகே, மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் இவ்வளோ வீடியோ நிறைய போடாத இருக்கிறதுனால நான் சப்ஸ்கிரைப் பண்ணாத விட்டுறாதீங்க. நான் இனிமேல் டெய்லி வீடியோ போடுறேன், ஓகேவா? உங்களுக்காக நான் டெய்லி வீடியோ போடுறேன். மறக்காம நம்ம சேனல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், ஓகேவா? அந்த பெல் ஐக்கானே தட்டுங்க, அப்பதான் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் நான் என்னென்ன வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பாய்.